Alni, welcome to Day Spring Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தமிழ்ல இருந்து தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரவும் பகலும் இலக்கண குறிப்பு தருக. क्वेश्चन என்ன? இரவும் பகலும் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன்ஸ் பார்த்தறலாம். ஆப்ஷன் A எண்ணுமை, ஆப்ஷன் B உவமை தொகை, ஆப்ஷன் C வினை தொகை, ஆப்ஷன் D பண்பு தொகை. ஆப்ஷன் ஏ எண்ணுமை. எண்ணுமை கண்டிப்பாக வரும். எண்ணுமை ஏன் வரும்? எண்ணுமை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர் சொற்களின் இறுதியில் வரும் எனும் சொல்லுறுப்பு ஆகும். இங்கு இரவும் பகலும், இதில் என்பது இரவையும் பகலையும் சேர்க்கும் எண்ணுமை ஆகும். ஆகவே ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்ணுமை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி உவமை தொகை. உவமை தொகை வராது. உவமை தொகை ஏன் வராது? உவமை தொகை என்பது உவம உருபுகள் மறைந்து வரும் இரண்டு சொற்களை கொண்ட ஒரு தொகை சொல்லாகும். உவம உருபுகள் என்னென்ன? போல, போன்ற, ஒப்ப, இவையாவும் உவமை தொகையில மறைந்து வரும் சொற்களாகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வினைத்தொகையும் வராது. ஏன் வராது? வினைத்தொகை என்பது மூன்று காலங்களையும் மறைத்து வரும் ஒரு பெயர் சொல்லாகும். மூன்று காலங்கள் என்னென்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இவையாவும் வினைத்தொகையில வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பண்பு தொகை. பண்பு தொகையும் வராது. பண்பு தொகை ஏன் வராது? பண்பு தொகை என்பது ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் ஆன ஆகிய போன்ற பண்பு உருபுகள் மறைந்து வரும். ஆகவே பண்பு தொகையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.